वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। ओं नमो वेंकटेशाय। திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய பகவத்கீதையில் ஸ்வாத்தியாயாபியசனஞ்சைவ வாங்மயம் தப உச்சதே என்று பகவான் பிரதிதினம் வாக்ரூபமான ஒரு தபஸை ஸ்வாத்தியாய அபியசனம் செய்வா. இந்த பகவத்கீதை பாராயணம் இத்தியாதிகளை நாம் அத்தியனம் செய்வதாலும் அதை திருப்பி திருப்பி சொல்வதாலும் சில பேருக்கு கற்றுக் கொடுப்பதாலும் அது ஒரு வாங்மயமான தபஸ் அப்படின்னு நம்மளுக்கு உபதேசம் பண்ணிருக்கார். அது உண்டு இல்லாமல் யத சத்யம் யதோ தர்ம யதோ ஹ்ரீரார்ஜவம் யத ததோ பவதி கோவிந்தா யத கிருஷ்ணஸ்ததோ ஜெயா அப்படிங்கிற ஸ்லோகத்தில் எடுத்து பார்க்கும்போதே எந்த இடத்துல சத்தியமும் தர்மமும் ஈஸ்வர விரோதமான காரியத்தில் வெக்கவும் யதா ஹ்ரீஹி ஆர்ஜவம் யதா ஹிருதயத்தில் ஒரு நேர்மை இருக்கோ அந்த இடத்துல கோவிந்தன் அங்கேயே இருக்கானா. அதனால் இந்த குணங்களை நம்ம வளர்த்துக்கணும். சத்தியமாக இருக்கணும், தர்மமாக இருக்கணும், ஈஸ்வர விரோதமான காரியங்களில் வெக்கப்படணும், அதில் ஈடுபடவே கூடாது. அது உண்டு இல்லாமல் ஆர்ஜவம் ஹிருதயத்தில் ஒரு நேர்மை எப்பயும் இருந்ததுன்னா அந்த இடத்துல பகவான் கோவிந்தன் நம்ம கூடயே இருப்பானா. அதனால் என்ன ஆகுதுன்னா யத கிருஷ்ணஸ் ததோ ஜெயா, எங்கே கோவிந்தன் இருக்கானோ அந்த இடத்துல எடுத்த காரியம் எல்லாம் வெற்றியாகிறது அப்படின்னு நம்மளுக்கு சாஸ்திரம் அழகாக நம்மளுடைய குணத்தையும் மேம்படுத்திண்டு பகவத் பிரீத்திகரமான காரியங்களையும் செய்துண்டு தத்வாரா கோவிந்தனை நம்ம கூடயே வச்சுக்கலாம் அப்படின்னு அழகாக சொல்லி கொடுக்கறது. அவ்வாறே இன்றைய பகவத்கீதை பாராயணத்திற்கு முதல்ல ரொம்ப மனோநிலையை சரியாக வச்சுண்டு நம்ம பகவான்கிட்ட ஈடுபடுறதுக்கு முன்னாடி குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இன்றைய நிகழ்ச்சியை நாம் துவங்கலாம். श्री गुरु प्रार्थना. गुरु ब्रह्मा गुरुर्विष्णुर् गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् आनन्दाय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपञ्चस्य
विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृद्ध्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितम् शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्मम। असक्तबुद्धिः सर्वत्र जिदात्मा विगतस्पृहः नैष्कर्म्यसिद्धिं परमां सन्न्यासेनाधिगच्छति। வித்யா விந்ததே அமிர்தம் அப்படின்னு சொல்ல பிரகாரம் நாம் இதுவரை செய்த ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை நமக்கு டாக்டர் ஊவே அனந்த பத்மநாபாச்சாரியார் விவரிப்பார். அதை மனதில் வாங்கிக் கொள்வோம். असक्त बुद्धि सर्वत्र जितात्मा विगतस्पृहः नैष्कर्म्य सिद्धिं परमाहं सन्यासेन अधिगच्छति। ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. ரொம்ப ப்ராப்ளமான விஷயம் என்ன? மனசை கட்டுப்படுத்துறது தான். இப்போ ஒரு கடைக்கு போகிறோம். நாம் கடைக்கு போய் வாங்க நினைத்த சாமான் ஒன்று இருக்குது. ஒருத்தருக்கு ஏதோ தேவைப்படுறது, அந்த பொருள் இந்த கடையில் கிடைக்கும்னு தெரியும் அவருக்கு. அந்த கடையில் போய் அந்த பொருளை பார்க்கிறார், அது வாங்கிறதுக்காக அந்த கடைக்கு போகிறார். பட் அவர் அந்த கடைக்குள்ளே நுழைஞ்ச உடனேயே அதில் பலவிதமான பொருட்கள் அடுக்கப்பட்டிருக்கின்றன. முதல்ல இவருடைய இன்டென்ஷன் என்ன? தான் ஒன்று தீர்மானம் பண்ணி வந்திருக்கார். அந்த தீர்மானத்தைப்படி தனக்கு தேவையான பொருளை வாங்குவதற்காக வந்திருக்கார். அந்த பொருள் நிச்சயமாக இவருக்கு தேவையானது, அதான் விஷயம். அதை இவர் வாங்கணும். ஆனால் கடைக்குள்ளே நுழைஞ்ச உடனே பல விசித்திரமான பல பொருட்கள் உள்ளன. சரி, என்னதான் இருக்குது, இதெல்லாம் பார்க்கலாமே, சரி என்னதான் இருக்குது, இதெல்லாம் பார்க்கலாமே என்று அவற்றையெல்லாம் பார்க்க தொடங்குகிறார். ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு வரும்பொழுது அவற்றின் மீது இவருக்கு ஒரு ஈடுபாடு, ஒரு ஈர்ப்பு உண்டாகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொருள் தன் வசத்தில் அவரை ஈர்க்கிறது, இழுக்கிறது. இதை வாங்கியிருக்கலாமே, அதை வாங்கலாமே
இது நாம யூஸ் பண்ணலாமே, இது நன்னா இருக்கே, அது நன்னா இருக்கே அப்படின்னு நினைச்சுக்கிறார். கடைசியில என்ன, இதெல்லாம் அட்ராக்ட் ஆகி இன்ஃபேக்ட் அதுலேயே நிறைய பொருள்களை வாங்க ஆரம்பித்து கடைசியில தான் முதல்ல எந்த பொருளை வாங்க வந்தோமோ அதை இவராலே வாங்க முடியாமல் போய்விடுகிறது. நடக்கிறதானே இது, உண்மை தானே. நம்ம கடைக்கு டிசைட் பண்ணிட்டு போகிறது ஒன்று, கடைக்கு போன உடனே நம்முடைய மைண்டு மாறுறது ஒன்று, மைண்டு மாறின பிறகு நாம் டிசைட் பண்ணுறது ஒன்று, மறுபடியும் நாம் செலக்ட் பண்ணுறது ஒன்று, செலக்ட் பண்ணின பிறகு மறுபடியும் யோசிக்கிறது ஒன்று, கடைசியில் நாம் பர்ச்சேஸ் பண்ணுறது ஒன்று. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு நடுவில். உள்ள அப்படி போயிட்டே இருக்கு உள்ளுக்குள்ள. இதுதான் மனசு. We don't know how to control the mind. The mind is so powerful அப்படின்றாலும் சில பேர்லாம். மைண்ட் ஆமாம், மைண்ட் இஸ் ஆல்வேஸ் பவர்ஃபுல். But the question is, are you going to control your mind or whether the mind is going to control you? This is the question. மனதை நீ அடக்க போகிறாயா அல்லது மனது உன்னை அடக்கி வைக்க போகிறதா? இத்தனை நாள், இத்தனை யுகங்கள், இத்தனை பிறவிகளில் என் மனது என்ன சொல்றதோ அதை தான் நான் செஞ்சிருக்கேனே தவிர்த்து நான் ஒரு காரியம் கூட நான் உருப்படியாக நான் யோசிச்சு என் மனசை கண்ட்ரோல் பண்ணல. தசேந்திரியானனம் கோரம் யோமனோ ரஜனீச்சரம் விவேக ஷரஜாலேன சமம் நயதி யோகினாம் லக்ஷ்யே யத்ர ஸ்ருதிமிதி குணாகிருஷ்டி லப்தாவதானைः பிரத்யக்பாணः பிரணவதுருஷா சத்வவத்பிப் பிரயுக்தா என்று சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். மனசுன்றவன் ராவணன். என்னது, எல்லார் மனசும் ராவணன் தான். என்ன சுவாமி சொல்றீங்க? ஆமாம்ப்பா, மனசு திருட்டுத்தனமாக தானே போகிறது. இந்த மைண்ட் வாய்ஸ் சத்தமாக கேட்கறதுன்றாலே அது மாதிரி கேட்க ஆரம்பிச்சதுன்னா என்ன ஆகும்? அப்போ என் மனசு ஏதோ சில விஷயங்களை அவரை குறித்து நினைக்கிறது, அதுபோன்றே அவருடைய மனது என்னை குறித்து ஏதோ நினைத்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த மனசு மற்றவர்களுக்கு தெரியாமல், மற்றவர்கள் அறியாமல் ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறது. எவ்விதமாக சீதாதேவியை ராமன் அறியாமல் ராவணன் அபகரித்து சென்றானும். என்ன அழகா பியூட்டிஃபுல்லா இதை ஒரு பிக்சரைசேஷன் பண்றாரு சுவாமி வேதாந்தரீஷன். மைண்ட்ல வச்சுக்கோங்க, முடிஞ்சா அனிமேட் பண்ணி அடியனுக்கு அனுப்புங்க. காட்டில் சீதாதேவி இருக்கா, ராமன் சீதை. இப்போ இந்த ராமன் சீதைன்ற தத்துவத்தை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ராமன்னா பகவான், சீதை என்றால் ஜீவாத்மா. உடனே இதை சம்பிரதாய சர்ச்சை ஆக்கிடுவா சில பேர். தயவு செஞ்சு அவள் பக்கம்லாம் போகாதீங்க. இது விஷயம் அழகான கான்செப்ட் சுவாமி வேதாந்தரேஷன் காண்பிக்கிறது. ராமன் என்பவன் பரமாத்மா, சீதை என்பது ஜீவாத்மா. உலகத்தில் உயர்ந்த பொருள் எது? உலகத்தில் உயர்ந்த பொருள் எது சொல்லுவீங்களா? கோஹினூர் வைரம் சொல்லலாமா? இல்லை அதுக்கு மேலே இமயமலையில் இவ்வளோ பெரிய 10 கிலோ வைரம் ஒன்று இருக்குது சார் சொல்லலாமா? இல்லை அதுக்கு மேலே மேருமலையில் அதை விட பெரிய ரத்னம் ஒன்று இருக்குது சொல்லலாமா? இல்லை தேவலோகத்து அமிர்தத்தை சொல்லலாமானால் உலகத்திலேயே உயர்ந்த பொருள் த ஒன் அண்ட் ஒன் எது? பெருமாள் தான், கிருஷ்ணன் தான். கிருஷ்ணன் தான். கிருஷ்ணனை காட்டில் உயர்ந்த வஸ்து உண்டா உலகத்தில்? நதத் சமபியதிகஷ்ட திருஷ்டி. கீழே மாத்தோம் சார், இதுக்கெல்லாம் வேல்யூவே கிடையாதுன்னு. சில வஸ்துக்களுக்கு வேல்யூவே போட முடியாதுன்றான். ஏன் வேல்யூ போட முடியாதுன்றான்? அந்த அவ்வளோ ப்ரீஷியஸ், அது ப்ரைஸ்லெஸ். அது அந்த மாதிரி பெருமாள் தான். அந்த பகவானை அடைஞ்சவள் சீதாதேவி. அதாவது ஜீவாத்மா பகவான் இடத்துல இருந்தவன். நன்னா அசோசியேட் பண்ணிட்டு இருக்கான். ஆற தழுவிக்கிறான், தோளில் கை போடுறான், கன்னத்தில் முத்தமிடுறான். இப்படியாக ஒரு கணவன் மனைவிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரேமை அங்கே விளையாடி கொண்டிருக்கிறது. அந்த சமயத்தில் மாரீச்ச மிருகம், மிராஜ் மிருகம். மாரீச்சம் மாயாவி, மிராஜ் காணல் நீர். எங்கேயாவது காணல் நீரில் தாகம் போகுமா? காணல் நீரினால் நமக்கு தாகம் தீர்க்க முடியுமா? நடக்குமா உலகத்தில்? அந்த மாயா மிருகம் வந்தது, சும்மா ஒரு மான். அப்போ சீதாதேவி சொன்னா, ஓ மை டியர், ஐ நீடு த டீர் அப்படின்னாவும். ராமபிரானை பார்த்து, சார் உலகத்தில் உயர்ந்த பொருள் ராமனை தவிர்த்து எதுவுமே கிடையாது. 10,000 ரூபாய் புடவையை பார்த்துட்டு இருக்கிறவா 4 பேர் தள்ளி இன்னொருத்தர் 150 ரூபா புடவை பார்த்த உடனே இந்த புடவையை தூக்கி போட்டு அந்த புடவையை போய் பார்ப்போம், அது செலக்ட் பண்ணுவான், நல்லா இருக்குன்னுவான். அந்த மாதிரி சீதை ராமன் தோளில் அணைஞ்சிருக்கான், சீதை தோளில் ராமன் அணைஞ்சிருக்கான், ஒருத்தருக்கு தோளில் கட்டிட்டு இருக்கான். எனக்கு உடனே அந்த மாரீச்ச மாயா மிருகத்தை பிடிச்சு கொடு அப்படின்ட்டா சீதை. பலவந்தமாக ராமனை அவள் வெளியேற்றினாள், போ அப்படின்ட்டு. எதுக்காக? இந்த மான் மேலே ஆசைப்பட்டதுனால. அப்போதான் ராவணன் வந்தான்.
ராமன் தொலைவு சென்றிருக்கும் பொழுது அனாயாசமா சீதையை கிட்னாப் பண்ணி வந்து சமுத்திரத்தினால் சூழப்பட்டிருக்கக்கூடிய லங்கையில் சிறை வைத்து விட்டான். இதுதான் கதை. தர்ப்போதக்ர தசேந்திரியான மனோமனக்தஞ்சரா திஷ்டிதே தேகேஸ்மின் பவசிந்துனா பரிகதே தீனாம் தசாமாஸ்திதா. இப்போ ராமனுக்கு தெரிஞ்சா ராவணன் வந்தான், திருட்டுத்தனமாக தானே வந்தான். திருட்டுத்தனமாக ராவணன் வந்து சீதையை அபகரிப்பதற்கு என்ன டெக்னிக் யூஸ் பண்ணான்? மாரீச்ச மாயாமிருகத்தை காண்பித்தான். இப்போ ராமன் பகவான், ராமன் தான். சீதை யாரு? ஜீவர்களாகிய நாம், ஜீவாத்மா. நம்முடைய ஸ்டேட்டஸ் சீதை. நாம் அங்கே பெருமாள்கிட்ட இருக்க வேண்டிவா, பெருமாள் கூட இருக்க வேண்டிவா, அவனை என்ஜாய் பண்ண வேண்டிவா. த ப்ரெசண்ட். அதை தவிர மாம்புபேத்திய புனர்ஜன்ம துக்காலயம சாஸ்வதம்னு அவன் அடைஞ்சவனுக்கு மறுபடியும் துக்கமே கிடையாதுன்ற லெவலில் இருக்க வேண்டியவா நம்ம. மாரீச்ச மாயாமிருகம் மாதிரி இந்த கண்டதையும் பார்த்து பிரகிருதி வசத்தினால இங்கே இருக்கிற ஆச்சரியங்கள்லாம் பார்த்து இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு எங்களுக்கு அதுதான் வேணும்னு பெருமாளை விட்டு பிரிஞ்சு வந்துட்டோம். இதிலெல்லாமா ஆசை வைக்கலாம்? இதிலெல்லாம் ஆசை வைக்கலாமா? குழந்தைகள் இருக்கே, அந்த குழந்தைகளுக்கு தெரியாது, வேல்யூ தெரியாது. அப்பா வெளிநாட்டில் வேலை செய்கிறவர் அப்பா 6 மாதம் வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு குழந்தைய பார்க்கறதுக்கோசரம் ரொம்ப விலை உயர்ந்த ரிமோட் கண்ட்ரோல் ரோபாட் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கார். இன்றைக்கெலாம் பார்த்தா $500 இது அந்த பொம்மை. அது தானாக பேசும், தானாக சிரிக்கும், தானாக நடக்கும், தானாக பறக்கும். இந்த குழந்தை கையை பிடிச்சின்னு வாக்கிங்லாம் போகும். அவ்வளோ ஆசையோட குழந்தைக்கு அந்த பொம்மையை வாங்கி கொடுத்தாரு அப்பா. $500 பொம்மை. அங்கே வாசலில் ஒருத்தன் பலூனில் பிபி பண்ணி எடுத்து போவான், பார்த்துருக்கீங்களா? பலூனில் ஒரு மூங்கில் குழா சொருகி இருப்பான். அதை பொயின்னு ஊதினா பலூன் பெருசாகும். அப்புறம் அதை கையை எடுத்துகிட்டு அதை பொயின்னு அது சத்தம் போடும். அந்த பலூன் பிபின்னு பேர் இதுக்கு. அது ₹5. அது வாசலில் ஒருத்தன் ஊதிட்டு போகிறான். இந்த குழந்தை எனக்கு அந்த பலூன் பிபி வாங்கி கொடுன்னு கேட்குறது அப்பாவை. அப்பா சொல்கிறார், டே உனக்கு அழகான ரிமோட் கண்ட்ரோல் ரோபாட் வாங்கி கொடுத்துருக்கேன்டா, 2.0 ரோபாட்டு. அதில் விளையாடுறானே, எனக்கு அந்த பலூன் பிபி தான் வேணும், பலூன் பிபி தான் வேணும். வானாண்டா கண்ணா, நான் சொல்கிறதை கேட்டான் அப்பா. எனக்கு அது வாங்கி தரியா இல்லையான்னு இந்த ரோபாட்டை தூக்கி உடச்சுடுறது. $500 தூக்கி போட்டு சுக்குநூறாக்கிறது. ஏன்? அதுக்கு தெரியாது, அதனுடைய மதிப்பு தெரியாது, அதனுடைய வேல்யூ தெரியாது. அதுக்கு பிடிச்சது அதுதான். அதே மாதிரி தான் நாமெல்லாம் பெருமாள் கூட இருந்த நாம பிரகிருத்தியில் இந்த மாதிரி சின்ன சின்ன அல்பமான விஷயத்துக்கு ஆசைப்பட்டு அது என்னமோ பெரிய புருஷார்த்தம் நினச்சுட்டோம். எவ்வளோ பெரிய புருஷார்த்தம் நமக்கு இருக்குது, அனுபவிக்க தெரியலையே சுவாமி நமக்கு. உயர்ந்த பதார்த்தங்கள், நல்ல குலோப்ஜாம் இருக்குது, ஜாங்கிரி இருக்குது, ஜிலேபி இருக்குது, லட்டு இருக்குது, மைசூர் பாகு இருக்குது, நல்ல பாதாம் அல்வா இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு ஒருத்தன் நேராக போய் அங்கேருந்து பச்சை மிளகாய் சட்னி எடுத்து சாப்பிட்டானா அவன் புத்தியை நாம் என்ன சொல்ல முடியும்? அதுதான் அவனுக்கு பிடிச்சிருக்குன்னா என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி இந்த ஜீவனாகிய நாம் பகவானை விட்டு பிரிஞ்சுட்டோம். பலவந்தமாக நாம் நம்முடைய மனோநிலையினாலே பிரிந்து விட்டோம். அப்பொழுது மனசு, இதுக்கு என்ன காரணம்? இதெல்லாம் எது ரீசன்? மனசு தான் ரீசன். மனசு பெருமாள்கிட்ட இருந்துன்னா மையேவ மன ஆதத்ஸ்வன்னு சொல்ல போகிறான். அந்த மனசு பெருமாள்கிட்ட இருந்ததுன்னா இது வெளில வந்திருக்குமா? அது தெரியல, மதிப்பு தெரியல, வேல்யூ தெரியல. மனசுன்றதான ராவணன் அழகாக வந்து சீதையை பிரித்து சம்சார சமுத்திரத்தின் நடுவில் தேகம் என்னும் லங்கையில் சிறை வைத்து விட்டான். இது அலிகாரிக்கல் ட்ராமான்னு பேர் இருக்கு. சங்கல்ப சூரியோதயம்னு தேசிகனுடைய அபரிமிதமான பாண்டித்ய பிரகடீகரணமான ஒரு நாடகம். அந்த சுவாமி தேசிகனை பற்றி சொல்லச்சே அவர் இங்கே போனார், அங்கே போனார், இவனை ஜெயிச்சார், அவங்க கூட போட்டி போட்டார், அந்த கதையெல்லாம் விட்டுடுங்க. சுவாமியினுடைய ஸ்ரீசுக்தி வைலட்சண்யத்தை பாருங்க. சும்மா போட்டி போட்டு ஜெயிச்சார்ன்றதுல சொல்கிறதுல அவருக்கும் ஒன்றும் பெரிய பெருமை இல்லை, நமக்கும் அதில் பெருமை இல்லை. சுவாமியினுடைய ஸ்ரீசுக்திகள், அவருடையதான பெருமைகள், அவருடைய பெருமையாக அவருடைய கிரந்தங்கள் தான். அந்த கிரந்தத்தில் இருக்கக்கூடிய நுட்பங்கள் தான் நமக்கு மிக மிக இன்றியமையாது. இன்னி வரலும் சங்கல்ப சூரியோதயத்தை கம்பேரே பண்ண முடியாது. அவ்வளவு ஒரு உயர்ந்த கிரந்தமாக தேசிகன் அதை கம்போஸ் பண்ணி வச்சிருக்கார். தர்ப்போதக்ர தசேந்திரியான மனோ நக்தஞ்சரா திருஷ்டிதே தேகேஸ்மின் பவ சிந்துனா பரிகதே தீனாம் தசாமாஸ்திதா அத்யத்வே ஹனுமத் சமேன குருணா பிரக்யாபிதார்த்த புமான் லங்கா ருத்த விதேக ராஜதனையா நியாயேன லாலப்பிதே என்று இந்த மனசு என்னும் ராவணன் அவன் திருட்டுத்தனமாக எவ்வளோ பெரிய காரியம் பண்ணிட்டான் பாரு என்று காண்பிக்கிறார். அதுதான் தசேந்திரியானனம் கோரம் யோமனோ ரஜனீச்சரம். ராவணனுக்கு 10 தலை இருப்பதை போன்று 10 இந்திரியங்கள் இந்த மனதிற்கு உண்டு. எனில் அந்த ராவணனை அத்திர வரக்கண் முடி 10 ஒரு கொத்தன உதிர்த்த திரலோன் என்பதாக ராமபிரான் கொன்றதை போன்று விவேகம் என்னும்
அம்பினை கொண்டு நாம் ராவண வதம் செய்ய வேண்டும். விவேக ஷரஜாலேன, விவேகமாகிற அம்பினை கொண்டு ராவணவதத்தை நாம் செய்ய வேண்டும். ஆனால் அந்த மனசு எங்கெங்கேயோ போகிறது, எதுலையோ ஈடுபடுறது, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தவிக்கிறது, பார்க்கறதெல்லாம் ஆசைப்படுறதுன்னா கரெக்டு. அசம்சயம் மகாபாஹோ மனஹா துர்நிர்கிரகம். ஆமா அர்ஜுனா, யூ ஆர் 100% ரைட். கரெக்டு தான். மனசு அப்படி தான் இழுக்கும், டிஸ்ட்ராக்ட் பண்ணும், நம்மளை போட்டு பாடாப்படுத்தும். மற்ற விஷயங்களை நீ செய்யும் பொழுது, இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் பார்க்கலாம். அதாவது ஒவ்வொரு கர்மாவிற்கும் ஏதாவது பலன் இருக்கும். அதை செய்ய புகுந்தால் நமக்கு பலனில் பற்றுதல் உண்டாகுமே. அப்ப பலனில் பற்றுதல் இல்லாமல் கர்மாக்களை செய்ய வேண்டும் என்று நீ உபதேசிக்கிறாயே, அது எவ்விதம் இயலும் என்பது கேள்வி. சொர்க்கார்த்தம் யக்ஷேனா, ஜோதிஷ்டோம யாகம் பண்ணுன்றா. ஜோதிஷ்டோம யாகம் பண்ணா சொர்க்காமோ எஜேத, சொர்க்கத்திற்காக ஜோதிஷ்டோம யாகம் பண்றேன்னா இல்ல, பகவத் பிரீத்தியர்த்தம் ஜோதிஷ்டோம யாகம் கரிஷ்யே. நீ அவ்வளோலாம் யோசிக்காதீங்கோ. கோவிலுக்கு போகிறோம், பெருமாள் இருக்கார், பெருமாளுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சகர் சுவாமி என்ன பண்ணட்டோன்னார், என் பேருக்கு பண்ணுங்கோ, என் கோத்திரத்தை சொல்கிறார், என்னுடைய பேரை சொல்கிறார், என்னுடைய நட்சத்திரத்தை சொல்கிறார். அர்ச்சகர் ஒரு வார்த்தை கேட்டார், பகவத் பிரீத்தியர்த்தம் பண்ணட்டானார். ஐயோ வேண்டாம் வேண்டான்னார். எவ்வளோ தப்பு பண்ணுற மாதிரி தெரியுமா? நம்ம பகவத் பிரீத்தியர்த்தம்னு பண்ணுறதுக்கு பேர் தான் சாத்விக தியாகம். அந்த பகவத் பிரீத்தியர்த்தம் பண்ணுன்னு சொல்லிச்சு ஐயோ வேண்டான்னு பாருங்க. அந்த ஐயோ அப்படியே ரொம்ப எம்பசைஸ் ஆகும். ஏன் இந்த அர்ச்சனை எதுக்கு பண்ணுற? பெருமாள் தானே பண்ணுற, அவர் பிரீத்திக்காக தானே பண்ணுற, அவர் சந்தோஷத்துக்கு தானே பண்ணுற. உன் பேர், உன் கோத்திரம், உன் நட்சத்திரத்தை சொல்லலாம், பெருமாளுக்கு நீ யாருன்னு தெரியாதா? நீ யாருன்னு பெருமாள் தெரிஞ்சுக்க மாட்டானா? ஐயோ என் பேருக்கு பண்ணுன்னு சொல்கிறது எவ்வளோ தப்பு தெரியுமா? அந்த பிரீத்தி பண்ணணும். அப்போ நாம் என்ன சாதாரண ஒரு அர்ச்சனை பண்ணிச்சே கூட நம்ம பலன் எதிர்பார்க்குறோம். என்ன பலன் எதிர்பார்க்குறோம்? எனக்கு வந்து ஆரோக்கியம் வரணும், ஐஸ்வர்யம் வரணும், ஆயுள் வரணும், புத்திரபௌத்திராதிகள் வரணும், வேலை கிடைக்கணும், இப்படிலாம் யோசிக்கிறோம். அந்த மாதிரி கர்மாக்கள் பண்ணுன்னா கர்மாக்களை சாத்விக தியாகமாக எப்படி பண்ண முடியும்? லாஜிக்கான கேள்வி அர்ஜுனன் கேட்குறது. பலனை பார்த்தா எனக்கு பிடிக்கிறது, நான் போகிறது ஏதோ ஒரு காரியத்துக்கோசரம். ஆனால் அங்கே இருக்கிறதான கடையில் அந்த ஷாப்பில் இருக்கிற மற்ற ஐட்டம்ஸ்லாம் என்ன அட்ராக்ட் பண்ணுறது. நான் ஏதோ ஒரு ஐட்டம் வாங்குறதுக்கோசரம் ஷாப்புக்கு போனால் மற்ற ஐட்டம்ஸ்லாம் என்ன அட்ராக்ட் பண்ணித்தேன். ஆனால் மற்ற ஐட்டம்ஸை பார்ப்பணும் இல்லையோ, மற்ற ஐட்டம்ஸை வாங்குறதுக்கு நான் ஆசைப்படுவேணும் இல்லையோ. இப்போ ஒவ்வொரு கர்மாவுக்கும் ஒரு பலன் இருக்குச்சு. அந்த பலனை விட்டுடு நான் எப்படி சுவாமி விட முடியும்? சான்ஸே இல்லை, இம்பாசிபிள். விடுறது ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு கர்மாவுக்கும் ஏதாவது பலன் இருக்கும். அதை செய்ய புகுந்தால் நமக்கு பலனில் புத்தி போகும், ஆசக்தி வரும். பலனில் மெல்ல அது போகாதபடி எப்படி பழகிறது என்றால் கரெக்டு, அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் டெவலப் பண்ண முடியும். சட்டுன்னு ஒன்றால் அதை கண்ட்ரோல் பண்ணிட முடியாது. ஒவ்வொரு தடவையும் அந்த கடைக்கு போகணும், திருப்பி அதை பார்க்கணும். இதை நாம் வாங்கக்கூடாது இருக்கும், வாண்டவே வேண்டாம். சின்ன ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, ரெண்டு காரியம். என்ன ரெண்டு காரியம் தெரியுமா? ரெண்டு காரியம். உங்களுடைய லேப்டாப்பில் வாட்ஸ்அப்பை இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ இல்லையோ, அதை ரிமூவ் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. உங்களுடைய லேப்டாப்பில் வாட்ஸ்அப்பை இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ இல்லையோ, ஃபோனில் வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தால் லேப்டாப்பில் தெரிகிற மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ இல்லையோ, அதை ரிமூவ் பண்ணுங்க. அடுத்தது என்ன பண்ணோம்? ஃபோனை கவுத்து வைங்கோ, நிமித்தி வைக்காதீங்கோ. ஃபோனை கவுத்து வைங்கோ, நிமித்தி வைக்காதீங்கோ. ஒரு 30 நிமிஷம் அந்த ஃபோனில் என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு பார்க்காமல் நாம் இருந்தோம்னா நமக்கு அது மனசில் பெரிய பழக்கத்தை உண்டு பண்ணும். இப்போ என்ன ஆகிடுத்து நமக்கெல்லாம், இந்த போதை மருந்து உபயோகப்படுத்துகிறவாள்லாம் அந்த சமயம் வந்துடுத்துனா அவளுக்கு கை காலெலாம் அவன் நடுக்க ஆரம்பிச்சிடும். அவளால் அதை உபயோகப்படுத்தாமல் இருக்க முடியாது. நம்ம சினிமாலாம் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுபோல் இதை பார்த்துட்டே இருக்கணுன்றதான ஒரு பழக்கம் வந்துடுது. அது அடுத்தடுத்து அதில் என்ன இருக்குன்றது, ஒவ்வொருத்தரும் குப்பை தொட்டி மாதிரி ஒரு 100 குரூப்பில் இருக்கும். என்னதான் சாதிக்கிறோம், என்ன விஷயம், அப்படி ஏதாவது நல்ல விஷயம் தெரிஞ்சுட்டோமா? அப்படி யாராவது நல்ல விஷயம் தெரிஞ்சுட்டோம்னா முதல்ல அதை யூஸ் பண்ணவே மாட்டோம், வாட்ஸ்அப்பை. அதுதான் முக்கியமான நல்ல விஷயம். குப்பை தொட்டி மாதிரி நம்ம எத்தனை குரூப்பில் இருக்கோம், எத்தனை பேருக்கு மெசேஜ் பண்ணுறோம், யார் பண்ணுற மெசேஜை நம்ம பார்த்துட்டு இருக்கோம், யார் நம்மளை பற்றி வம்பளக்கலா, யார் நம்மளை சரியாக புரிஞ்சுட்டுக்கா, இதெல்லாம் பார்க்கறதுக்காக நமக்கு டைம் இருக்குது. நம்ம ஆத்மாவை தியானம் பண்ணுறதுக்கே நமக்கு டைம் இல்லை. அதுக்குள்ளே இருக்கிற பரமாத்மாவை புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு டைம் இல்லை. சத் விஷயம்ன்றதான பேரில் இன்றைக்கி நாம் பார்க்குற விஷயங்கள் அநேக விதமாக இருக்குது. வேண்டாம், ஒன்று ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஏதாவது ஒன்றுத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க.
அசக்த புத்தி சர்வத்திர ஜிதாத்மா விகதஸ்பிருஹ நைஷ்கர்மிய சித்தியம் பரமாம் சந்நியாசேன அதிகச்சதி. பலனில் பற்றற்றதான புத்தி உடையவனாய் மனதை வென்றவனாய் நான் செய்கிறேன் என்று சொப்னத்திலும் நினையாதவனாய் இருப்பவன் தியாகம் எனப்படக்கூடிய சந்நியாசத்தாலேயே மிகச் சிறந்ததாயும் ஞான யோகத்திற்கு பிறகு சம்பவிக்கக்கூடிய உயர்ந்த யோகத்தை அவன் பெறுகிறான். ஆகையால் தான் சுவாமி தேசிகன் கர்மயோகமானது ஞான யோகத்தை இடையிட்டும் இடையிடாதேயும் என்று சாதிக்கிறார். உனக்கு ஞான யோகத்தினால கிடைக்கக்கூடிய பலன் கர்மயோகத்தினாலே கிடைக்கிறது. அர்ஜுனன் என்ன நினைச்சுட்டான், கர்மயோகத்தை செய்வதை காட்டிலும் ஞான யோகத்தை செய்தோமே ஆனால் நமக்கு ஞான யோகத்தினுடைய சித்தி கிடைக்கும். நாம் ஏன்பா நீ கர்மயோகத்தை செய்தாலேயே ஞான யோகத்தினுடைய சித்தி உனக்கு வரும் பொழுது ஞான யோகம் வித்தவுட் கர்மயோகம் பண்ண முடியாது. நீ நினைச்சிட்டு இருக்க ஒன்று பண்ணா போறோம்னு, அது கர்மயோகம் மட்டும்தான். கர்மயோகம் ஒன்று பண்ணா போறோம், உனக்கு ஞான யோகத்தினுடைய ரிசல்ட் கிடைச்சிரும். வேற நீ என்ன பண்ணிட்ட, ஞான யோகம் பண்ணினா எனக்கு ஞான யோகத்தினுடைய ரிசல்ட் கிடைக்கவே நினைச்சிட்டு இருக்க. பட் நீ ஞான யோகம் பண்ணும்பொழுது அதுக்கு கர்மயோகம் உண்டாச்சே, சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியாது. சில கோர்ஸ்லாம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு, நீங்கள் கவனிச்சிருக்கல? சில கோர்ஸ்லாம் உண்டு. இதை நீங்கள் 2 வருஷம் படிச்சுட்டேன்னு சொன்னால் அந்த 4 வருஷம் டிகிரி வாங்கிறதான பலன் உங்களுக்கு கிடைக்கும்னுவா. இந்த கோர்ஸை நீங்கள் படிச்சீங்கன்னா நீங்கள் 4 வருஷம் டிகிரி வாங்கின பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்வா. கவனிச்சிருக்கல நீங்கள்? சரி அப்படின்ட்டு என்ன பண்ணுவான், 4 வருஷம் நான் படிக்கிறேனேன்னுவான் ஒருத்தன். நான் 4 வருஷம் படிக்கிறேனே, அப்போ 4 வருஷம் படித்தா எனக்கு 4 வருஷம் டிகிரி வாங்கின பலன் கிடைக்குமா இல்லையா? கிடைக்கும். ஆனால் அந்த 4 வருஷம் படிக்கிறதுக்கு பேசிக்காக 2 இயர்ஸ் நீ முன்னாடி படிச்சிருக்கணும். அந்த 2 இயர்ஸ் நீ முன்னாடி படிச்சுட்டு அப்புறம் இந்த 4 வருஷம் படிச்சேன்னா உனக்கு அதனுடைய பலன் கிடைக்கும்னா, இப்போ எது கவனபக்ஷம்? எதில் நமக்கு ஈஸியாக காரியம் ஆறுது? அந்த 2 வருஷ கோர்ஸை நீ முடிச்சுட்டாலேயே உனக்கு 4 வருஷ கோர்ஸுடைய பலன் கிடைக்கும்னா அதுதானே நம்ம பண்ணுவோம். அதுக்குள்ள டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது, டைவர்ட் ஆகக்கூடாது. இதை பண்ணியிருக்கலாமோ, அதை பண்ணியிருக்கலாமோ, அதில் போயிருக்கலாமோ, இதில் போயிருக்கலாமோ, அதை நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கலாமோ, இதை கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கலாமோ. ஐயா ஒன்று ஆரம்பிச்சுடுறோம், அதுக்கப்புறம் தணறோம், தவிக்கிறோம். என்னடானார், இதை பண்ணா சரியா, அது பண்ணா சரியா, இப்படி பண்ணியிருக்கலாமா, அப்படி பண்ணியிருக்கலாமா, மாற்றி மாற்றி மைண்டானது மாறிண்டே இருக்கு நமக்கு. அதுதான் தப்பு. சர்வத்திர அசக்த புத்திஹி அப்படின்னு சொல்லணும். அசக்திஹி அனபிஸ்வங்கா, அதாவது கர்மாவை நான் செய்கிறேன், இந்த கர்மாவானது எனக்கு சேஷம். சேஷம்னா இந்த கர்மா எனக்கு சேஷம் அப்படின்னு அர்த்தம். இது எனக்கு ஆட்பட்டது, என்னுடைய வசத்தில் இருக்கு, எனக்கு அதீனமாக இருக்கு. நான் செய்வதனால்தான் இந்த கர்மா முழுமை பெறுகிறது, நான் செய்வதனால்தான் இந்த கர்மாவுடைய பலன் உண்டாகிறது என்று ஒரு நினைப்பு வரக்கூடாது. ஒரு மிலிட்ரி ட்ரைனிங் கேம்பில் போய் சேர்ந்தோம்னா நாளைக்கு உன்னுடைய லைஃப் எவ்வளவு இருக்கும், எவ்வளோ நல்லா இருக்கும். ஏன் சட்ட திட்டங்கள் அங்கே இருக்கும். இத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், இப்படி நடக்கணும், இப்படி சாப்பிடணும், இப்படி உடம்பை ட்ரிம்மாக வச்சுக்கணும், இப்படி எக்ஸசைஸ் பண்ணணும், இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லுவா. கொஞ்சம் கோபமாக வரும், கஷ்டமாக இருக்கும், எதுக்கு நம்மளை பிராணம் வாங்குறாளுன்னு. நாளைக்கு நம்ம நல்ல நிலைமையில் இருக்குச்சு, ஆஹா அந்த ஆர்மி கேம்பில் எனக்கு கொடுத்த ட்ரைனிங் தான் எனக்கு இன்றைக்கி எவ்வளோ தூரம் யூஸ் ஆகுதுன்னு நம்ம சொல்கிறோம்ல. அதை நாம் உபயோகப்படுத்திக்கிறோம்ல, ஒத்துக்கிறோம்ல. அந்த மாதிரி கர்மயோகத்தில் சில கண்டிஷன் போட்டிருக்கா சுவாமி. எதில் தான் கண்டிஷன் இல்லை? டாக்டர்கிட்ட வைத்தியத்துக்கு போனால் கண்டிஷன் உண்டு, ஒரு ஸ்கூலில் அட்மிஷன் போனால் கண்டிஷன் உண்டு, ஒரு ஆஃபீஸில் உத்தியோகத்துக்கு போனால் கண்டிஷன் உண்டு, ஒரு காய்கறியை போய் வாங்கணும்னா அதில் கண்டிஷன் உண்டு. ஒன்றுமே இல்லை, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கண்டிஷன் சப்ளைன்னு போடுறான். எல்லாத்துலேயும் தான் கண்டிஷன் இருக்குது. கண்டிஷன் இல்லாமல் ஒன்று ஒத்துப்பியா? ஏன்பா நீ சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னு போடுறான். அப்படி அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்க, பரவாயில்ல சுவாமி நாங்கள் பார்த்துக்குறோம், ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்ற. ரிஸ்க் எடுக்கிறது எங்களுக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரின்ற. கர்மயோகம் பண்ணுனா 1000 நுட்டாங்க சொல்கிறேன். என்ன வேடிக்கையாக இருக்கு பார். சர்வத்திர அசக்த புத்தி, பலனில் பற்றுதல் அற்றவனாக பற்றற்ற புத்தியுடன் கர்மாவை நான் செய்கிறேன், செய்யப்படும் கர்மா எனக்கு சேஷம் என்னும் புத்தி இல்லாதவன், அதாவது அந்த நினைப்பு இல்லாதவன். ஜிதாத்மா, ரொம்ப அழகான பதம். ஜிதாத்மா, மனதையும் வென்றவன், ஆத்மாவையும் வென்றவன். கட்டு திரியாமல் மனதை அப்படி விட்டுறத விடு, அது எப்படியான போட்டோம், அது எங்கே போகிறதோ போட்டோன்ற மாதிரி. விகடஸ்பிருகா, இது ஒரு சிறந்த பண்பு. அதாவது நான் இந்த காரியத்தை பண்ணுறேன்னு தனக்கு சொப்பனத்தில் கூட அப்படி ஒரு எண்ணம் வரக்கூடாது சுவாமி. சில பேருக்கு அப்படி ஒரு கர்வம் வந்துடுது இல்லை?
தான் பண்ணாததுக்கே தான் பண்ணினேன் தான் பாட்டு அடிச்சுப்பான். தனக்கு சம்பந்தம் இல்லாத காரியத்தை கூட மற்ற பேர் சில பேர் என்ன பண்ணுவான், எனக்கு இதில் சம்பந்தம் இருக்குது, நான் இதை பண்ணியிருக்கேன்னு சொல்லிப்பான். விகரஸ்பிருகா, நான் இதை பண்ணினேன்னு சொப்பனத்தில் கூட அவனுக்கு வரக்கூடாது. இது கர்த்திருவ தியாகம்னு பேர் இருக்கு. அசக்த புத்தி சர்வத்திர என்பதனாலே பல தியாகம், சங்க தியாகம் இதுவும் தெரிகிறது. விகரஸ்பிருகா இது கர்த்திருவ தியாகம்தான். ஆனால் விகரஸ்பிருகா இருக்கு இல்லையா, அது கர்த்திருவ தியாகத்துடைய, அதான் விகரஸ்பிருகான்றது இருக்கு இல்லையா, அது கர்த்திருவ தியாகத்துடைய பராகாஷ்டை. அட என்னமா கர்மண்யேவாதிகாரஸ்தே மாபலேஷு கலாச்சனன்னு, இது பெருமாளுடைய நியமனம். இதை நான் பண்ணினா அவருக்கு பிரீத்தி உண்டாருது. அவருக்கு பிரீத்தி என்னும் பொழுது நான் ஏன் இதை விடணும்? நான் பண்ணுற காரியத்தினால அவருக்கு பிரீத்தி. இவ்வளவு நாள் நான் எதோ பண்ணினேன், அதனால் அவருக்கு பிரீத்தி உண்டால. நான் பண்ணினதெல்லாம் நான்சிங்காகவே போயிடுத்து, அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கல, அவருக்கு மனசை இன்னும் வருத்தத்தை தான் ஏற்படுத்திச்சு. இப்போ இது பண்ணும்பொழுது அவருக்கு அது சந்தோஷத்தை உண்டாக்கும்னு தோன்றுறது. அப்போ நான் அதை பண்ணிட்டு போகிறேன். உனக்கு ஒன்றுமே கிடையாது, எனக்கு என்னத்துக்கு சுவாமி வேணும்? எனக்கு பெருமாள் சந்தோஷப்பட்டா போருமா? அவன் சந்தோஷப்பட்டா போருமே, எனக்கு அதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? எனக்கு அவனுடைய சந்தோஷம். ஒரு தாயானவள் தான் சாப்பிடலை, குழந்தைக்கு சாதம் ஊட்டுறான், அந்த குழந்தை பசி இல்லாமல் நல்லா சிரிக்கிறது. தாய்க்கு பசி தான், ஆனால் அவளுக்கு பசி தெரியாது. ஏன் தெரியாது? குழந்தை சந்தோஷமாக சாப்பிட்ருத்துன்னா போகிறோம். அவளை சாப்பிடணும் அவசியம் இல்லை அவளுக்கு. அது மாதிரி பக்தன் பெருமாளை சந்தோஷப்படுத்தினா போகிறோம் நினைப்பான். தனக்கு இது வேணும், தனக்கு அது வேணும், தான் சந்தோஷப்படணும், தான் சௌக்கியமாக இருக்கணும், அதை நினைக்க மாட்டான் சுவாமி. அவன் எதை சமர்ப்பிச்சா பெருமாளுக்கு சந்தோஷம் வருமோ அதை பண்ணிட்டு போடுறான் அவன். நைஷ்கர்மிய சித்திம் பரமாம் அப்படின்னா அர்த்தம். மோட்சம் இல்லை இந்த இடத்துல, ஞானயோகத்தின் பயன். அதாவது மிகச்சிறப்பு வாய்ந்ததாக கிடைக்கக்கூடிய தியான நிஷ்டை என்பதுதான் நைஷ்கர்மிய சித்தி என்று பெயர் பெற்றது. ஏன்னா அடுத்த ஸ்லோகத்தில் வரச்சே சித்திம் பிராப்தா என்று சொல்லும் பொழுது சித்தியை பெற்றவன் பிரம்மத்தை பெறுவதற்கு சில காரியங்கள் செய்ய வேண்டும் என்று அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டலாம். நீங்க பிரம்ம பிராப்தி சொல்லலை. நைஷ்கர்மிய சித்திம் பரமாம், ஞானயோகத்திற்கு பயனாய் சந்நியாசேன, இந்த 18வது அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்திலேயே சொல்லப்பட்ட தியாகம் எனப்படும் சந்நியாசத்தாலே, அதாவது கர்த்திருவ தியாக, மமதா தியாக, பல தியாகங்களால் செய்யப்படும் கர்ம விசேஷங்களினாலே அவனுக்கு சித்திக்கிறது. சந்நியாசேன அதிகச்சதி, அவன் அதை அடைகிறான். மனசை பழக்கணும். பலனில் ஆசை இல்லாமல், பற்றுதல் இல்லாமல் தான் காரியங்களை செய்ய கற்றுக்கணும். பலனில் ஆசை இல்லாமல் காரியங்களை செஞ்சு 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 நாம் பகவத் பிரீத்தியர்த்தமாக செய்தோமேனால் அது நமக்கு உத்தமமான ஆத்ம தியானத்தை அளிக்கும். அசக்த புத்தி சர்வத்ர ஜிதாத்மா விகதஸ்பிருகா நைஷ்கர்மிய சித்திம் பரமாம் சந்நியாசேன அதிகச்சதி. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியான் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. அசக்த புத்தி சர்வத்ர, அசக்த புத்தி சர்வத்ர ஜிதாத்மா விகதஸ்பிருஹா, ஜிதாத்மா விகதஸ்பிருஹா நைஷ்கர்மிய சித்திம் பரமாம், நைஷ்கர்மிய சித்திம் பரமாம் சந்நியாசேனாதிகச்சதி, சந்நியாசேனாதிகச்சதி. இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். அசக்த புத்தி சர்வத்ர ஜிதாத்மா விகதஸ்பிருஹா நைஷ்கர்மிய சித்திம் பரமாம் சந்நியாசேனாதிகச்சதி. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் முக்கியமானது பகவன் நாம சங்கீர்த்தனம். அதனால் என்ன ஏற்படுகிறது என்று கேட்கலாம் இல்லையா? புண்ணியம் ஒன்று ஏற்படுகிறது. அது ஒன்று இல்லாமல் பகவானுக்கு பிரீத்தியானது ஏற்படுறது. இதை பற்றி பார்த்தோன்னா கிம் சம்பாத்தியம் மனுஜைஹி அப்படின்னு பகவத் பாதால் பிரஷ்னோத்தர ரத்ன மாளிகா அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தில் கேட்குறார். கிம் சம்பாத்தியம் மனுஜைஹி, மனிதர்களால் எது சம்பாதிக்கப்பட வேண்டியது? அந்த கேள்விக்கு பகவத் பாதாலே பதில் சொல்கிறார். வித்யா, வித்தம், பலம், யசா, புண்ணியம். வித்யா கல்வி, அடுத்தது வித்தம்
பணம், பலம், பலம்னா ஆரோக்கியம் வரதுக்கு உண்டான சக்தி, யசா புகழ், அடுத்தது புண்ணியம். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், பகவான் ஆராதிக்கிறதா இருந்தால் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. வெல்த்து ஹெல்த்து இது ரெண்டுமே முக்கியம். ரெண்டுத்தையும் நம்ம வளர்க்கணும். ஒரு சமயத்தில் வெல்த்தையும் வளர்க்கணும், ஹெல்த்தையும் வளர்க்கணும், அதோடு சேர்ந்து ஸ்பிரிச்சுவல் அதையும் வளர்க்கணும். அதாவது ஆன்மீக விஷயமான சமாச்சாரமும் வளரணும். நம்மளே வளர்ந்துட்டுருக்கணும் அப்படிங்கிறது தெரியறது இல்லையா. ஆரோக்கியம், பலம் வளரணும்னா நடக்கணும், குளிக்கணும். குளிக்கிறதுனால 10 விதமான லாபம்னு சொல்கிறார். குணாதிஷ ஸ்நானபரஸ்ய சாதோ. பலம் எப்படி வளரும் அப்படின்னா, குணாதிஷ ஸ்நானபரஸ்ய சாதோ ரூபஞ்ச தேஜா பலஞ்ச சௌச்சம். ரூபம் வளருமா, தேஜஸ் வளரும், பலம் வரும். ரூபஞ்ச தேஜா பலஞ்ச சௌச்சம். 4வது சௌச்சம். சௌச்சம்னா சுத்தி, அந்தःகரண சுத்தி, பகிஷுத்தி. அந்தःகரண சுத்தி மானசம் ஸ்நானம் விஷ்ணு சிந்தனம் அப்படின்னு சொன்னோம், ஏற்கனவே பார்த்தோம். அதனால் விஷ்ணு சிந்தனம் பண்ணுறதுனால கோவிந்த கோவிந்த கோவிந்தான்னு குளிக்கணும். குளிக்கிறதுனால என்ன ஆகுது, மானசமான ஒரு ஸ்நானம் ஏற்படுறது, சுத்தி வருது. சுத்தி வந்து அது அழுக்கெல்லாம் போக்குறதுங்கிறார். பகிஷுத்திக்கு நம்ம எல்லாம் சோப்பு தேய்க்கிறோம், அரப்பு தேய்க்கிறோம், மண்ணு தேய்க்கிறோம், அவ சௌகரியம். அடுத்தது ஆயுஷ்யம். 5வது ஆயுஷ்யம், ஆரோக்கியம். ஆயுஷ்யம்னா புரியுறது உங்களுக்கு, ஆரோக்கியம்னு புரியுறது. அலோலுபத்வம், இது செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது வருதான் புத்தி குளிக்கிறதுனால. அலோலுபத்வம் துஸ்வப்னகாதா, கெட்ட கெட்ட கனவெல்லாம் போகிறது. தபஸ்ச மேதா, தபஹா 9 தபஸ் அப்படிங்கிறார். மேதா புத்தி சக்தி வளருது. இதுக்கெல்லாம் காரணமாக பலம் இருக்குது. பலமே இல்லைன்னா ஸ்நானம் பண்ண முடியாது இல்லையா. அது பலத்தை சம்பாதனம் பண்ணணும். பலம் யசா. அதுக்கு மேலே ಮನಶುದ್ಧಿ ಇಲ್ಲದವಗೆ ಮಂತ್ರದ ಫಲವೇಣು. ಮನಶುದ್ಧಿ ಇಲ್ಲದವಗೆ ಮಂತ್ರದ ಫಲವೇಣು. ತನು ಶುದ್ಧಿ ಇಲ್ಲದವಗೆ ತೀರ್ಥದ ಫಲವೇಣು. ತನು ಶುದ್ಧಿ ಇಲ್ಲದವಗೆ ತೀರ್ಥದ ಫಲವೇಣು. ಮಿಂದಲ್ಲಿ ಫಲವೇಣು, ಮೀನು ಮೊಸಳೆಯಂತೆ. ಮಿಂದಲ್ಲಿ ಫಲವೇಣು, ಮೀನು ಮೊಸಳೆಯಂತೆ. ಮಿಂದಲ್ಲಿ ಫಲವೇಣು, ಶ್ರೀಶೈಲದ ಕಾಕಿಯಂತೆ. ಹೊರಗೆ ಮಿಂದು ಒಳಗೆ ಮೀಯದವರ ಕಂಡು, ಹೊರಗೆ ಮಿಂದು ಒಳಗೆ ಮೀಯದವರ ಕಂಡು, ಒಳಗೆ ಮಿಂದು ಒಳಗೆ ಮೀಯದವರ ಕಂಡು, ಬೆರಗಾಗಿ ನಗುದಿತ್ತ ಪುರಂದರ ವಿಠಲ. ಹೊರಗೆ ಮಿಂದು ಒಳಗೆ ಮೀಯದವರ ಕಂಡು, ಬೆರಗಾಗಿ ನಗುದಿತ್ತ ಪುರಂದರ ವಿಠಲ. ವಿಠಲ
ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತರಾಗಿ ನೀವು ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತರಾಗಿ ನೀವು ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಅನ್ನದಾನವ ಮಾಡುವರಾಗಿ ಅನ್ನದಾನವ ಮಾಡುವರಾಗಿ ಅನ್ನ ಛತ್ರವ ಮಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ನದಾನವ ಮಾಡುವರಾಗಿ ಅನ್ನ ಛತ್ರವ ಮಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ಯವಾದಗಳ ಬಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ನದಾನವ ಮಾಡುವರಾಗಿ ಅನ್ನ ಛತ್ರವ ಮಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ಯವಾರ್ತೆಗಳ ಬಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ಯವಾರ್ತೆಗಳ ಬಿಟ್ಟವರಾಗಿ ಅನುದಿನ ಭಜನೆಯ ಮಾಡುವರಾಗಿ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತರಾಗಿ ನೀವು ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತರಾಗಿ ನೀವು ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ 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 ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ. இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्।
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ